அதற்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமாங்க? யூனுக்ஸ், அரவாணிகள் என்று சொல்லப்படுகிற மக்களுடைய வாழ்க்கையை உற்று கவனிக்கும்படி செய்தார். எவ்வளோ நாள் பார்த்துருக்குறோம், எங்க ஊர்ல கூட இருந்திருக்காங்க. ஆனா அவங்க மேல அவ்வளவு கவனம் கொடுக்க மாட்டோம். அவங்க ஒரு சின்ன ஒரு ஏதோ வித்தியாசமான ஆட்கள், கொஞ்சம் ஜோக்கா பண்ணுவாங்க, அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் நம்முடைய பழைய சர்ச்சில் இருந்து நான் வீட்டுக்கு போறேன். இந்த கல்றையிலேருந்து நீங்க நேராக போயிட்டு ரைட்ல திரும்புறீங்க தெரியுமா? அந்த மூலையில பார்த்தீங்கன்னா குப்பை கொட்டியிருப்பாங்க. கல்றைக்கு நேர டெண்டு போனா ரைட்ல இப்படி திரும்பி சுந்தர ஆஸ்பத்திரிகிட்ட போகும்போது லெஃப்ட்ல இப்போ கொஞ்சம் கிளீன் பண்ணியிருக்காங்க. அதுல கார்பரேஷன் வண்டியில இருந்து குப்பை அள்ளுறாங்க. இந்த பக்கத்துல இருந்து ஒரு 3-4 யூனிட்ஸ் கல்ற பக்கத்துல இருந்து இப்படி வர்றாங்க. நானும் அவங்க பின்னாடி தான் அந்த வண்டியில போறேன். நான் கவனிக்கல. ஏங்க, நான் என் கண்ணால பார்த்தேங்க, இந்த குப்பை வண்டியில குப்பை அள்ளி போடுறாங்க பாத்தீங்களா? அவங்க குப்பை அள்ளுறத நிறுத்திட்டு இந்த யூனிட்ஸ் அங்க வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா பரிகாசம் பண்றாங்க. அந்த பரிகாசம்னா சாதாரண பரிகாசம் இல்லைங்க, மகா கேவலமாக மட்ட ரகமா அவ்வளவு சீப்பா நடந்துக்கிறாங்க. இந்த யூனிக்ஸ்க்கு என்ன செய்யன்னு தெரியலங்க. கோபம் வருது, ஆனா அவங்களோட இவங்களால என்ன செய்ய முடியல, எதிர்த்து நிற்க முடியல. அப்படியே கையை முறிச்சு சாபம் போடுறாங்க. ஆண்டவர் சொன்னார், வண்டியை நிறுத்து அப்படின்னாரு. இப்ப அங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, கார்னர்ல. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாமரம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது பக்கத்துல வண்டியை நிறுத்தினேன். ஆண்டவர் பாரு அப்படின்னாரு. அங்க முழுசா நடக்கிற அத்தனையும் அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. எனக்கு அது வரைக்கும் இந்த யூனிக்ஸ் அவ்வளவு பக்கத்துல நான் உற்று பார்த்தது இல்லை. சாரி கட்டிருப்பாங்க, இது யாரு என்ன நம்ம அவ்வளவு விவரங்கள்லாம் கவனித்தது இல்லை. ஆண்டு பார், நீ அந்தமான்ல போய் பெரிய மிஷினரி ஊழியம் செஞ்சுட்டு வந்தேன்னு சொல்றிய, காட்டு மிராண்டிகளுக்கு ஊழியம் செஞ்சேன்னு சொல்றிய, இங்க பார் பட்டணத்தில் என்ன நடக்குதுங்கிறத பார். இந்த மக்களுக்கு என் அன்பை அறிவிப்பது யார்? அப்புறம் அவங்க எல்லாம் சாபம் போட்டுட்டு அப்படி போயிட்டாங்க. நான் வீட்டுக்கு போனேன், சோறு எனக்கு இறங்கல. கடன்னு அவங்கள பற்றிய விவரங்களை சேகரிக்க ஆரம்பித்தேன். உலகத்துல இந்த யூனிக்ஸ் பற்றி என்ன புத்தகங்கள் எந்தெந்த நாட்டில் கிடைக்குமோ அவ்வளத்தையும் வரவழைத்தேன். இரவு பகலாய் உட்கார்ந்து படித்து ஆராய்ச்சி செய்தேன். எல்லாவற்றையும் தொகுத்து நம் நாட்டு நிலைமைகளையும் ஒப்பிட்டு அவங்களை குறித்து எழுத ஆரம்பித்தேன். பழைய விசுவாசிகளுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்முடைய பழைய சர்ச்சில் எல்லா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமும் இந்த யூனிக்ஸ்னா யாரு அப்படிங்கிற பாடங்களை உங்களுக்கு நடத்தினேன். என் நோக்கம் என்ன தெரியுமா? இவங்க மத்தியில ஊழியத்தை ஆரம்பித்து அவங்கள சர்ச்சுக்குள்ள கொண்டு வரும்போது நீங்க அவங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு டீச்சிங் கொடுத்தேன். அப்ப அந்த நாட்கள்ல சாந்தகுமார்லாம் உயிரோடு இருந்த காலம், குடும்பமாக இவங்க வாழ்கிற இடங்களுக்கு அனுப்புறேன். புருஷ மனைவியா அனுப்புவேன். நானும் நேரடியா போவேன், உட்காருவேன். அங்கேயே அவங்க கூடையே உட்கார்ந்து அவங்களுக்காக ஒரு சின்ன அந்த வீடியோ எல்லாம் போட்டு காட்டக்கூடிய சின்ன ஒரு கருவியை வாங்கி அதெல்லாம் உள்ளம் எனக்கே உருகுது. அந்த சரீர பலனும் அந்த வாஞ்சையும் அந்த நேரங்களும் என் வாழ்க்கை முடிவதற்கு முன்பு மீண்டும் ஒரு முறை கிடைத்தால் அது எவ்வளவு மேன்மையானதா இருக்கும். அந்த மக்கள் நாம் காண்பிக்கிற அந்த அன்பை பார்த்து, ஏன்னா அவங்களை மனிதர்களாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை அவர்கள் தேடுகிறார்கள். பெற்றோரால் வெறுக்கப்பட்டு, சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டு, கிட்டத்தட்ட அடிமைத்தன வாழ்க்கை தாங்க அவங்களும். அவங்களை எங்க வீட்டுக்கு வர வைப்போம். சபையார் வீடுகளுக்கெல்லாம் நான் அனுப்பியிருக்கிறேன், உங்க கூட பழக வைப்பேன். என் டைனிங் டேபிள்ல என் கூட உட்கார்ந்து அவங்க சாப்பிடுவாங்க.
ஆராதனை முடித்தா எங்க வீட்டுல வந்து ஓய்வே இருக்காது, அவங்க கூட பேசுவேன். இதையெல்லாம் விளம்பரத்திற்காக இங்க சொல்லலங்க. என் காலம் முடியும் பொழுது ஒருவேளை இந்த அகாப்பே வரலாறு எழுதப்பட்டால் என்னவென்று தெரியாமல் நீங்கள் யாரும் திகைக்க கூடாது. ரெண்டு, இந்த அகாப்பே திருச்சபை ஆடம்பரத்திற்காகவோ பண வசதிக்காகவோ வயிற்று பிழைப்பிற்காகவோ நடக்கிற ஒரு ஊழியம் அல்ல. இயேசு கிறிஸ்து காணாமற் போன ஆடுகளை தேடி இழந்து போனவர்களை தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்கவும் வந்தார். பாத்தீங்களா? அந்த ஒரே நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் இருக்குது அப்படிங்கறத நீங்களும் அறியணும், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களும் அறியணுங்கிறதுக்காகத்தான். நீங்கள் அறியாத நான் சொல்றேன், இவைகளை எல்லாம் பயன்படுத்தி நான் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி போகணும்னா இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர ஸ்தாபனமா இது மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி களத்துல இறங்கி கைகளை அழுக்காக்குகிற ஊழியர்களை உலகம் தேடுது. நிறைய பேர் இல்ல. I never took advantage. இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்திய நாட்டிலேயே இந்த யூனுக்ஸுக்காக ஊழியம் ஆரம்பித்த 2வது சபை அகாப்பே திருச்சபை. நாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா மாநிலத்துல புனே அப்படிங்கிற பட்டணத்துல நியூ லைஃப் ஃபெலோஷிப் அப்படிங்கிற ஒரு சர்ச், அவங்க சபை மூலமாக அங்க அவங்கள சந்திச்சுட்டு இருந்தாங்க. அது கூட எனக்கு தெரியாது. இந்த சுந்தர் ஆஸ்பத்திரி கார்னர்ல கர்த்தர் என் கண்களை திறந்ததுனால தான் அவங்க மத்தியில ஊழியம் துவங்கப்பட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஷா, சிந்து, அவங்க எல்லாம் அவங்க மத்தியில யாராவே இருந்தாங்க? முழு நேர மிஷனரிகளாய் இருந்தார்கள். என்னத்துக்காகங்க? பணம் சம்பாதிக்கவா? புகழ் பெறவா? இல்லைங்க. கல்வாரி சிலுவையின் அன்பினாலே அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என்பதற்காக இந்த பிரயாசங்களை பட்டோம். இன்றைக்கும் பட்டுக்கொண்டு வருகிறோம்.